இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் வந்து பால்ல வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் பால்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு குப்பையில தாங்க போடுவோம். அப்படி குப்பையில போடாமல் இந்த ஐஸ்கிரீம் பால்ஸையுமே சூப்பராக ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை எடுத்து அதனுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஒரு பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி டாப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்ளை பண்ணி விட்டுறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஸ்விகா, பாண்டி, சிவா, ஆரோக்கியா, பிரீத்தி, சதீஷ், சரஸ்வதி, சரவணன், நித்யா, அன்னபூரணி, அருணா, மதன், உமா, ஸ்ரீனிவாசன், மாரிமுத்து, கனகவள்ளி, சோலை ஆனந்தன், செல்வம், பழனியப்பன், மிருதுலா ஸ்ரீ, நிகிலேஷ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா குட்டி குட்டி ஸ்லைடு இந்த மாதிரியான குட்டி குட்டியான பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பென்சில், கிரையான்ஸ் இதெல்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்.